யோக மீடியா நேயர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ்க்கான ஒரு புள்ளி. இந்த பைல்ஸ் நம்ம போதிய அளவு தண்ணி குடிக்காதனாலையும் தொடர்ச்சியாக கான்ஸ்டிபேஷன் இருக்கிறனாலையும் அதிகமாக வெயிலில் சுற்றுறதுனாலையும் பைல்ஸ் அதிகமாகுது. ஓரிரு புள்ளிகளை நாம் செய்யும் பொழுது இந்த பைல்ஸ் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து படிப்படியாக மீண்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கு அதுக்கான 2 பயிற்சிகளை நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய 2 கரங்கள் இருக்குது. இந்த 2 கரங்களையும் எடுத்துகிட்டு நாம் இப்போ ஒன்றா சேர்க்குறோம். ஒன்றா சேர்த்து இப்படி வச்சு இங்கே கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இது போல் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும்போது நம்முடைய ஆசன வாய் பகுதி சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அது மாதிரி சிறப்பாக இயங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பைல்ஸ் என்ற ஒரு தொந்தரவு நம்மை விட்டு விலகுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். இதை 2 நிமிடங்கள் வரைக்கும் நாம் இப்படி வச்சுருந்துட்டு திரும்ப கைகளை எடுத்துக்குவோம். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் மூச்சு பயிற்சி செய்வோம். இந்த மூச்சு பயிற்சி 2 நிமிடங்கள் செய்த பிறகு மீண்டும் 2 கைகளை கோர்த்துட்டு திரும்பவும் கைகளை வச்சுட்டு திரும்ப இருப்போம். இதே போல் 5 முதல் 7 முறை இது போல் செஞ்சுட்டு நம்ம நிறுத்திடலாம் அந்த பயிற்சியை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 விரல்கள், ஒரு விரலை அந்த சுண்டு விரலை மட்டும் விட்டு இந்த 4 விரல்களை ஒன்றா சேர்த்து வச்சுருப்போம். இது போல் ஒவ்வொரு முறையும் 2 நிமிடங்கள் வரைக்கும் பிடிச்சிருந்துட்டு திரும்ப விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு திரும்ப விட்டுடலாம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த பைல்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் விடுவிச்சுக்க முடியும். அதே போல் இது ஃபிஸ்டுலாவுக்கும் இதே இது கேட்கும். எனவே இந்த 2க்குமே நாம் இந்த பயிற்சியை செய்து நலமாக வாழ்வோம். நாம் தண்ணி குடிக்கக்கூடிய அளவை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். யாரெல்லாம் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வழக்கமாக வருது. தண்ணி போதிய அளவு நம்ம குடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக வராது. எனவே காலையில் எந்திரிச்ச உடனே போதிய அளவு தண்ணி குடிப்போம். அது மாதிரி போதிய அளவு தண்ணி குடிக்கும்போது இந்த மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை நாம் பார்த்துக்க முடியும். மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி. நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.